திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு கோவில் இருப்பது திருமலையில் மட்டுமல்ல, திருப்பதி சுற்றி இருக்கிற பல கோவில்கள் பெருமாளின் பாதம் பட்ட இடங்கள் தான். அவை யாவுமே திருவேங்கடவனின் கோவில்கள் தான். திருவேங்கடவன் முதலில் திருமலையில் தான் கால் பதித்தான், வளர்ந்தான். கீழ திருப்பதிக்கு வந்து வகலாதேவி ஆசிரமத்தில் தங்கினான். அதுவே இன்று திருப்பதியில் உள்ள வகலாமாதேவி கோவில். திருச்சானூரில் இருந்த பத்மாவதி தாயாரை சந்தித்து பின்னர் அவர்கள் திருமணம் நடைபெற்ற இடம்தான் நாராயணவனம். இங்குதான் இன்று கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. அங்கிருந்து வரும் வழியில் திருமண கோலத்தில் அப்பலாயகுந்தா சென்று காண தவம் இருந்த சித்தேஸ்வர முனிவருக்கு காட்சியளித்தார். அதுவே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அப்பலாயகுந்தா. பின்னர் திருமலைக்கு செல்லும் வழியில் வசிஷ்ட முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க அவரது ஆசிரமத்தில் 6 மாத காலம் தம்பதி சமேதராய் தங்கியிருந்தான். அதுவே இன்று சீனிவாச மங்காபுரம். அதற்கு அருகே 3 ஆறுகள் சங்கமிக்கும் முக்கோட்டியில் சிவபெருமானை தினமும் வழிபட்டார். அதுவே இன்று அகஸ்தீஸ்வர சுவாமி கோயில் முக்கோட்டி. அதன் பின் இறுதியாக திருமலைக்கு தாயாருடன் நடந்தே மலையேறினான். அந்த பாதையே இப்போது இருக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை. திருமலையிலும் திருப்பதியிலும் அதற்கு போகும் வழியிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் எம்பெருமான்.